ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது தேவி சுரேஷ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இருக்கிற புரோட்டா வச்சுட்டு ஒரு டிஷ் செய்ய போறேன். இது புரோட்டா தான் செய்யணும்னு கிடையாது, சப்பாத்தி செய்யலாம். தேவையான பொருள் தக்காளி, பல்லாரி, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, 2 முட்டை எடுத்திருக்கேன். மசாலா ஐட்டத்துல வத்தல் பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா தூள். இப்போ மீதமான 3 புரோட்டாவை எடுத்து நான் வெட்டி வச்சிருக்கேன் குட்டி குட்டியாவும். இப்போ ஒரு கடாயை எடுத்து அதுல எண்ணெய் ஊத்திக்கலாம். இதுக்கு தாளிப்புக்காக சீரகம் மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்க பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டாலும் நம்ம வீட்டுல எடுத்து வெளில தான் வைக்க போறாங்க, அதனால சீரகம் மட்டும் சேர்த்துக்கிறேன். சீரகம் லைட்டா பொரிஞ்சதும் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதுல சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு போல வதக்கிக்கலாம். எப்பவுமே வீட்டுல புரோட்டா வாங்கினா எப்படியாவது 1-2 மீந்து போயிடும். நான் அதை அப்படியே ஒரு ஏர்டைன் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். மறுநாள் காலையில அதை எடுத்து கொஞ்ச நேரம் கூலிங் போற வரைக்கும் திறக்க கூடாது, அப்படியே வச்சிருங்க. கூலிங் போனதுக்கு அப்புறம் திறந்து அது நல்லா நீங்க கத்தி வச்சு வெட்டினாலே வெட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லை உங்களால் குட்டியா பிக்க முடியும்னா பிச்சு போட்டுக்கோங்க. சப்பாத்திலையும் இப்படி செய்யலாம், புரோட்டாலையும் செய்யலாம். நான் தோசை, இட்லிலலாம் இப்படி செய்வேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், இப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுப்பாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான அளவு இந்த வத்தல் பொடி இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தாலும் அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். எப்பயுமே எண்ணெயில மசாலா ஐட்டம் போடுங்க, அப்போ அது வேமாவும் குக் ஆயிரும், நமக்கு ஒரு நல்ல கலரும் கிடைக்கும். இப்போ நான் வெட்டி வச்சுக்கிற புரோட்டாவை அதில் சேர்த்துக்கிறேன். புரோட்டா தான் சேர்க்கணும், அதுக்கப்புறம் லாஸ்ட் தான் நம்ம எக்கு சேர்க்க போறோம். புரோட்டாவை சேர்த்து நல்லா அந்த மசாலா அதில் கோட் ஆகுற அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டணும். அந்த எண்ணெய், அந்த மசாலா ஃபுல்லாவே இந்த புரோட்டால ஒட்டணும். நம்ம எந்த அளவுக்கு அதுல மிக்ஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு அதுல டேஸ்டி கிடைக்கும். இதுல நான் பெப்பர் பொடி, சீரக பொடி 2மே சேர்த்திருக்கேன். ஏன்னா நம்ம எக்கு சேர்க்க போறோம். எக்கோட அந்த பச்சை ஸ்மெல் இருக்கக்கூடாதுன்னா அதுல மிளகு சீரக பொடி போட்டாதான் எக்கோட பச்சை ஸ்மெல் நமக்கு இருக்காது. இப்போ 2 முட்டை அதுல சேர்த்துக்கிறேன். 2 முட்டையை இப்படி நடுவில் ஒரு கேப் விட்டு அதுல முட்டையை போடுங்க. அப்பதான் முட்டை ஈஸியா பாயில் ஆகும். நீங்க புரோட்டா மேலேயே போட்டீங்க அப்படின்னா புரோட்டா மேல கோட் ஆயிரும், கோட்டிங் மாதிரி ஆயிரும். அப்புறம் நமக்கு இந்த உதிரி உதிரியா கிடைக்காது. இப்ப 2 முட்டையை போட்டு லைட்டா குக் ஆனதுக்கு அப்புறமேட்டிக்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க இத மாதிரி செஞ்சு பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். இது மீந்து போன சாதத்திலயுமே பண்ணலாம் இதே மாதிரி. ஆனா மார்னிங் சமைச்ச சாதம் இப்ப நைட்டு சாப்பிட போறாங்க, சூடா வேணும், மழை பெய்யுது, கொஞ்சம் சூடா இருக்கணும் அப்படின்னா அது மாதிரி செஞ்சுக்கோங்க. தண்ணி ஊத்தி வச்சிருந்த சாப்பாடுல இப்படி செய்ய முடியாது, நல்லா இருக்காது. காலைல மார்னிங் செஞ்சது தண்ணி ஊத்தாம இருக்கு, நைட்டுக்கு சூடா வேணும்னா அப்படி செஞ்சு கொடுத்துக்கோங்க, சூப்பரா இருக்கும். கொஞ்சம் மிளகா பொடி, பெப்பர் பொடி மட்டும் கொஞ்சம் தூக்கலா போட்டு, உப்பு கொஞ்சம் தூக்கலா போட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும். இதுக்கு சைடிஷ்க்கு வேற எதுவுமே தேவையில்ல. நான் வீட்டுல சிக்கன் குழம்பு வச்சிருந்தேன், அதை தான் 1 ஸ்பூன் ஊத்திக்கிறேன். ஏன்னா நமக்கு இது ஒண்ணு போல பைண்ட் ஆகி வரணும் அப்படின்றதுனால. இதுக்கு சைடிஷாவுமே நாங்க சிக்கன் குழம்பு தான் வச்சு சாப்பிட்டு இருந்தோம். செம்ம டேஸ்டியான கொத்து பரோட்டா வீட்லயே ரெடி ஆயிருச்சு. இத மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, செம்ம சூப்பரா டேஸ்டியா இருக்கும். எங்க வீட்டுல என் ஹஸ்பண்ட், என் பையன், என் சின்ன பையன் எல்லாருமே இதான் சாப்பிட்டாங்க இன்னைக்கு மார்னிங். இதுக்கு நான் சிக்கன் குழம்பு வச்சிருந்தேன். சிக்கன் குழம்பு ஆல்ரெடி நம்ம சேனல்ல ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த டிஷ் எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ, பாய்.